இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் தங்கமயில் குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா தங்கமயில் படிக்கல, டிகிரி முடிக்கல, ஆனாலும் டிகிரி முடிச்சதா பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நினச்சிடணும். அதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் சுத்தமாக காசே கிடையாது. எல்லா சொத்துமே பல பிஸ்னஸ் கடை பண்ணி அவங்க அப்பா அழிச்சிட்டாரு. ஸோ இப்போ அவங்க கையில் காசே கிடையாது. அதனால் திருமணத்தை செஞ்சு வைக்கிறதுக்கோ நகையை போடுறதுக்கோ உங்களுக்கு எதுவும் முடியாதுங்கிறது தெரிஞ்சு. இதில் இந்த சமயத்தில் குழலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 75 பவுன் எனக்கு போட்டாங்க, எவ்வளோ போடுவீங்க நீங்கன்னு கேட்டோன்னே ஒரு கெத்துக்காக 75+5 80 பவுன் போடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்தாங்க. நான் அவங்க கையில் இருக்கிறது 6 பவுன். சொந்தக்காரங்க 10 பவுன் போடுவாங்கன்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அப்படி பார்த்தாலும் 16 பவுன். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா பாண்டியனுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பணத்துக்கோ வரதட்சணைக்கோ ஆசைப்படுறவங்க கிடையாது அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திடுறாங்க. நகையே போடாமல் உங்கள் பொண்ணு அனுப்புனாலும் சரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பாக்கியமும் மாணிக்கமும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எங்களால் இவ்வளோதாம்மா முடியும், 15 பவுன் எங்களால் போட முடியும், இல்லை 10 பவுன் போட முடியும், இல்லை எங்களால் இவ்வளோ தான் இருக்குது, இதை நாங்கள் போடுறோம், அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் எங்களால் செய்ய முடிஞ்சது செய்வோம், நாங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லை, எங்கள் பொண்ணுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தா கூட இவங்க ஏற்றுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு பொய் சொல்லி பழக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி இப்போ இந்த சிறகடிக்க ஆசையில் ரோஹிணி ஆகட்டும், இல்லை இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாக்கியமெல்லாம் காமிக்கும் போது ஆகட்டும், பொய் ஒரு கம்பல்சிவ் லையர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நீங்களே நினச்சா கூட உண்மையை சொல்ல முடியாது. பொய் சொல்லி பழகிருப்பீங்க, ஈஸி பொய் தானே, பொய் தான் ஈஸி வே அவுட். என்னப்பா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால் கூட அது கூட டேரெக்டாக இதை சொன்னால் ஏதாச்சும் கேள்வி வைப்பாங்க, நம்ம வேறு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டாக மாறுறதுல தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த கேரக்டரை பார்க்கும்பொழுது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பொய்யை சொல்லி இப்போ அவங்க இன்னும் ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிடுறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு 29 வயசு, அந்த தங்கமயிலுக்கு, சரவணனுக்கு 28 வயசு தான். ஒரு வயசு அவங்க ஜாஸ்தி, ஆனாலும் 2 வயசு கம்மி அப்படின்னு சொல்லி 26 வயசுன்னு வேறு கதையை விட்டுருக்காங்க. நிச்சயதார்த்தம் ரெஜிஸ்ட்ரேஷன் கல்யாணம் முடிஞ்சாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கூட நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிங்கன்னா அங்கே எழுதும் போது பார்த்தாலே தெரிஞ்சு. சரவணன் ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காரு. மனசுக்குள்ளார பொண்ணே கிடைக்காதுன்னு நினச்சவர் பொண்ணு கிடைச்சதுக்கப்புறம் சந்தோஷமாயிட்டார். வாழ்க்கை இதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்க போது இப்போயே கனவு பண்ணிட்டார். நாளைக்கு எபிசோடில் அவங்க கால் பண்ணி உங்களை எங்கள் அம்மா மாமான்னு கூப்பிட சொல்கிறாங்க, மாமான்னு கூப்பிடுவா மாமா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு பதிடுறது, குடும்பத்தை எல்லாம் சிரிக்கிறது அப்படிங்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கோ. அது போய் ஒரு விஷயம் தெரியுது, மீனா சொன்ன சஜஷனான இந்த குடும்பத்தை பற்றி விசாரித்து பார்ப்போம் அப்படின்னது இவங்களுக்கு வேணான்னு சொல்லி முடிவு பண்ண போகிறாரு பாண்டியன். அதெல்லாம் வேணாம்ப்பா, கேட்டோன்னு சொல்லி விசாரிச்சோன்னு கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி கண்மூடித்தனமான நம்பிக்கையில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாரு. கல்யாணத்தை பண்ணதுக்கு பிறகு தான் உண்மைகள் தெரிஞ்சு அடிப்பாவி நீ சொன்னது எல்லாமே பொய்யா, இவ்வளோ பெரிய பொய்காரியா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொன்ன பொய்யும் சேர்த்து தங்கமயில் மேலே விழப்போகுது. அது உடனடியாக விட போதா, எப்போ விட போதா, அவங்க எப்போ மாட்ட போகிறாங்க, அதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறது இருக்குது. இதில் இப்போ இந்த சிறகடிக்க ஆசையில் ரோகிணி மாட்டுறதுலாம் பார்த்தா அவங்க சொன்ன பொய்ங்கிறனால நமக்கு அவங்க மாட்டணும்னு தோணுது. இங்கே பாவம் நான் பொய் சொல்ல வேணான்னு சொன்னாலும் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், அதை யோசிச்சு பாருன்னு பிளாக்மெயில் பண்ணி உனக்கு வயசாகுது 30 தொட்டா கல்யாணம் பண்ணுறது கஷ்டம் அப்படி இப்படின்னு வசனத்தெல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு தள்ளி விடுறாங்க. ஸோ அதில் பல திருப்பங்கள். இன்னொரு பக்கம் இவங்க கல்யாணத்தை கெடுத்து விடுறதுக்கு முத்துவேல் சக்திவேல் பண்ண போகிறதால வரக்கூடிய பிரச்சனைகள், கதிர் ராஜி கடையில் நெருக்கம் வருமா, அதனால் பிரிவு வருமா, பிரச்சனை ஆகுமாங்கிறது ஒரு பக்கம். பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ